ஈழத்தமிழர்கள் மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி தன்னுடைய இன்னுயிர் நீத்த முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன், அதாவது விசிகா தலைவர் மற்றும் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய பேச்சு இப்ப பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு எந்த அரசன் ஆட்சியிலும் ஒரு பெரும் மதிப்பு இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு குட்டிச்சுவராக போனது, சமஸ்கிருதமயமானது. என்னுடைய தமிழ் கருவறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டது. ராஜராஜ சோழன் தமிழ் பேரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பேரா, வடமொழியிலேயே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி மற்றும் யாகங்கள்ல மயங்கி கிடந்தார்கள். தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள். அதனால ஆண்ட பரம்பரை என்று சொல்வதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை, உடன்பாடும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சரி, திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் நடந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜ சோழன் அவர்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பார்ப்பனர்களிடம் சிக்கி கிடந்த தேவார பாடல்களை மீட்டெடுத்தது ராஜராஜ சோழன் அவர்கள் தான். இன்னொரு பக்கம் அந்த காலகட்டத்துல எல்லா கோவில்கள்லையும் சமஸ்கிருதம் தான் ஓதப்படும். ஆனா தஞ்சை பெரிய கோவில்ல 100 தமிழ் ஓதுவார்களை நியமித்தாரு. தேவாரம் மற்றும் திருவாசகத்தை ஓத வச்சாரு ராஜராஜ சோழன் அவர்கள்.